சகனோ பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை நாம் புரிந்து கொண்டால் அதனுடைய பலன் என்ன என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஜீவேஸ்வர ஐக்கிய ஞானத்தினால் அடையப்படுகின்ற பலன் ஜீவன் முக்திகி. நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே முக்தியை அடைகின்றோம். முக்தியை அடைதல் என்பது மன துயரத்திலிருந்து விடுபடுகின்றோம். மன நிறைவுடன் இந்த உலகில் வாழ்கின்றோம். இதுதான் பிரயோஜனம். ஒரு சாதகன் சாதனைகள் செய்து தன்னை தூய்மைப்படுத்தி சாஸ்திர விசாரம் செய்து ஞானத்தை அடைந்து அவன் மனநிறைவை அடைகின்றான். ஜீவன் முக்தியை பற்றி சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்பொழுது எவ்வளவு காலம் ஒரு மனிதன் ஜீவன் முக்தனாக இங்கு இருப்பான் என்பது கேள்வி. அவன் ஞானத்தை அடைந்து மனநிறைவுடன் வாழ்கின்றான். எவ்வளவு காலம் இந்த சரீரத்தோடு இருப்பான் என்றால், சாஸ்திரமானது நம்முடைய சரீரத்தினுடைய காலம், எவ்வளவு காலம் இந்த உடல் உயிரோடு இருக்கும் என்பது கர்மத்தினுடைய அடிப்படையில் என்று கூறுகிறது. அந்த கர்மத்திற்கு பிராரப்த கர்ம என்று சொல்லப்படுகிறது. கர்மத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய சரீரமானது வாழ்கின்றது. ஆகவே இந்த ஞானிக்கு எவ்வளவு தூரம் பிராரப்த கர்மம் இருக்குமோ அவ்வளவு தூரம் நிறைவான மனதுடன் இந்த உலகத்தில் வாழ்கின்றான். அந்த கர்மத்தினுடைய வினை முடிந்தவுடன் அவன் இந்த உடலை விட்டு விடுகின்றான். இந்த உடலை விட்டதற்கு பிறகு அவனுடைய நிலை என்ன? மற்றவர்களுடைய நிலை மீண்டும் உடலை எடுத்தல். இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுவிட்டால் அறியாமையில் இருப்பவர்கள் மீண்டும் உடல் எடுப்பார்கள். சாஸ்திரம் கூறுகின்றது, இந்த உடலை துறந்ததற்கு பிறகு ஞானியானவன் மீண்டும் உடலை எடுப்பதில்லை, அவன் பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கின்றான் என்று கூறுகிறது. ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு, அஞ்ஞானி இறந்ததற்கு பிறகு ஸ்தூல சரீரத்தை விட்டதற்கு பிறகு மீண்டும் ஒரு ஸ்தூல சரீரம் எடுக்கின்றான், சம்சாரத்தை தொடர்கின்றான். ஞானியானவன் மீண்டும் பிறப்பதில்லை. இந்த மீண்டும் பிறக்காத நிலையை சாஸ்திரத்தில் விதேக முக்தி என்று சொல்லப்படுகிறது. விதேக முக்தி என்றால் தேகம் சென்றதற்கு பிறகு அவன் முக்தியை அடைகின்றான். தேகம் செல்வதற்கு முன்னும் முக்தியை அடைந்து விட்டான். தேகம் சென்றதற்கு பிறகும் அவன் அந்த முக்தியிலேயே இருக்கின்றான், மீண்டும் ஒரு சரீரத்தை எடுப்பதில்லை. இப்ப ஞானத்தினுடைய பலன் எப்படி சொல்லலாம்? ஜீவன் முக்தி, விதேக முக்தி. ஜீவன் முக்தி என்பது உயிரோடு இருக்கும் பொழுதே அடைகின்ற மனநிலை. விதேக முக்தி என்பது மீண்டும் பிறப்பு கிடையாது. நம்ம சாஸ்திரம் படிக்கிறது விதேக முக்திக்காக அல்ல. நான் இறந்ததுக்கு அப்புறம் பிறக்க கூடாதுன்னு நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இயற்கையாக வந்தாலும் நம்ம ஜீவன் முக்திக்காகத்தான் படிக்கிறோம். இறக்கிற வரைக்கும் மன நிம்மதியோடு இருக்கிறதுக்காக படிக்கின்றோம். அதை தொடர்ந்து வருவது, ஜீவன் முக்தியை தொடர்ந்து வருவது விதேக முக்தி. இந்த சரீரத்தை விட்டதற்கு பிறகு வேறு சரீரத்தை யாரும் அந்த ஞானியானவன் எடுப்பதில்லை. இங்கு இந்த விதேக முக்தி ஞானிக்கு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
கர்மத்தினுடைய தத்துவம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். சாஸ்திரத்தில் 3 விதமான கர்மம் பேசப்படுகின்றது. சஞ்சித கர்ம, பிராரப்த கர்ம, ஆகாமி கர்ம என்று 3 விதமான கர்மமானது பேசப்படுகின்றது. இந்த இடத்துல கர்மன கர்ம பலன், சஞ்சித கர்ம பலன், பிராரப்த கர்ம பலன், ஆகாமி கர்ம பலன் என்று 3 விதமான கர்மங்கள் பேசப்படுகின்றது. இந்த விதேக முக்தி என்பது கர்மத்திலிருந்து அடைகின்ற விடுதலை. ஜீவன் முக்தி என்பதை நாம் காமத்திலிருந்து அடைகின்ற விடுதலையாக பார்த்தோம். நம்மளுடைய ஆசைகளே நம்மை பந்தப்படுத்துகின்றது. அந்த ஆசைகளிலிருந்து விடுதலை அடைவது ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தனாக இருந்தவன் மீண்டும் பிறக்காமல் இருக்கின்றான் என்பது கர்மத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். அவனுடைய கர்மங்கள் எல்லாம் நாசமாகின்றது என்றெல்லாம் சாஸ்திரம் கூறும். நாமும் உபநிஷத்தில் பார்க்க உள்ளோம். இந்த கர்மத்திலிருந்து விடுதலை அடைகின்றான் என்றால், அல்லது விதேக முக்தி அடைகின்றான் என்றால், கர்மத்தினுடைய தத்துவம், தியரி ஆஃப் கர்மா நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த விதேக முக்தியை புரிந்து கொள்வதற்காக இப்பொழுது கர்மத்தினுடைய தத்துவத்திற்குள் செல்வோம். இப்ப நம்முடைய விளக்கம் 3 கர்மத்தை பற்றி பார்க்க வேண்டும். இந்த 3 கர்மமும் அறியாமையில் இருப்பவர்களை எப்படி பந்தப்படுத்துகிறது என்று தெரிந்தால்தான் ஞானிக்கு இவைகளிலிருந்து எப்படி விடுதலை என்று நமக்கு புரியும். இப்பொழுது நம் கர்ம தத்துவத்திற்குள் நுழைவோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பலன், பிரயோஜனம் என்பது வந்துதான் தீரும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு கர்மத்திற்கும் பலன் உண்டு. ஏகைக கர்மனக பலம் பவதி. உதாரணமாக, நடத்தல் என்ற கர்மத்தை செய்கின்றோம். அதனுடைய பலன் என்ன? ஒரு இடத்துல நாம போய் அடைகின்றோம். சாப்பிடுதல் அப்படிங்கிற கர்மத்தை செய்யறோம். அதனுடைய பலன் என்ன? பசி நீங்குதல். நம்ம எந்த கர்மத்தை செய்தாலும் அந்த கர்மத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு பிரயோஜனம் வரும். பிரயோஜனம் இல்லாம ஒரு கர்மத்தையும் செய்ய முடியாது. எதையாவது ஒரு செயல் செய்தால் அந்த செயல் ஒரு பிரயோஜனத்தை உண்டு பண்ணும். சில சமயங்கள்ல நாம இதை சும்மா பண்ணிட்டு இருக்கேன்னு கூட சொல்லுவோம். சும்மா பண்ணாலும் கூட காலத்தை கழிக்கிறதாவது பிரயோஜனம். ஒவ்வொரு செயல் ஒரு பிரயோஜனத்தை கொடுத்து தான் தீரும். இது முதல் கருத்து. கர்மத்திற்கு பலன் உண்டு. நாம செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பலன் இல்லாமல் போகாது. நான் பலன் இல்லாத காரியத்தை செஞ்சேன்னு சொன்னாலும், பலன் இல்லாத காரியத்தை செஞ்சு காலத்தை கழித்தது, மனசை கெடுத்ததாவது பிரயோஜனம், ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கும். பிரயோஜனம் இல்லாமல் செயல் இல்லை. இது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, இந்த கர்மத்திலிருந்து தோன்றிய பலன் 2 வகைப்படும். கர்மத்துக்கு பலன் உண்டு என்பது முதல் கருத்து. கர்மத்திலிருந்து தோன்றிய பலன் 2. ஒன்று திருஷ்ட பலம், இனி ஒன்று அதிருஷ்ட பலம். கர்மத்தினுடைய பலன் 2. திருஷ்ட பலம், அதிருஷ்ட பலம். உதாரணமாக, நீங்கள் ஒருவருக்கு ஒரு பொருளை தானம் கொடுக்கிறீர்கள். ஒரு ஏழைக்கு ஏதோ ஒரு பொருளை தானம் கொடுக்கிறீர்கள். அந்த தானம் கொடுத்தல் என்பது ஒரு கர்ம, ஒரு செயல். அதனுடைய திருஷ்ட பலன், திருஷ்ட பலன் என்றால் நாம் கண்ணுக்கு முன் அனுபவிக்கின்ற பலன் என்ன? உங்களிடமிருந்து ஒரு பொருள் நஷ்டமடைகின்றது, அந்த பொருள் இனியொருவருக்கு கிடைக்கின்றது. திருஷ்ட பலன், நம்மை விட்டு ஒரு பொருள் போகின்றது. அல்லது உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கின்றது, ஒரு டாக்டர் இருக்கிறார், ஒரு ஏழைக்கு பொருள் வாங்காம தன்னுடைய அறிவை கொடுக்கிறார். ஏதோ ஒரு அவரை வைத்தியம் பார்க்கிறாருன்னு வச்சுக்கோ. திருஷ்ட பலன் என்ன? டைம் வேஸ்ட் ஆகுது, அதை வேற இடத்துல பயன்படுத்தி இருந்தால் பொருள் அவர் அடைஞ்சிருக்கலாம். இவைகளெல்லாம் திருஷ்ட பலன். திருஷ்ட பலன் என்றால் நாம் கண்ணுக்கு முன்னாடி நேரடியாக அனுபவிக்கின்ற பலன். இனி அதிருஷ்ட பலன் என்றால், தானம் கொடுப்பதனால் சாஸ்திரமானது
புண்ணியம் என்று ஒரு பலன் வரும் என்று கூறுகிறது. அந்த புண்ணியம் அதிர்ஷ்ட பலன். அது என்னுடைய கண்ணுக்கு தெரியலையே, நான் தானம் பண்ணினா என்னுடைய பொருள் தான் என் கையை விட்டு போறது தெரியுது, புண்ணியம்னு ஒரு வர்றது எனக்கு பிரயோஜனம் வர்றது தெரியலையேன்னு சொன்னா அது தெரியாததுனாலதான் அதிர்ஷ்ட பலன்னு சொல்கிறார்கள். அது தெரிஞ்சதுன்னா அது அதிர்ஷ்ட பலன் ஆயிரும். இப்ப இந்த அளவுக்கு தானம் பண்ணா இந்த அளவுக்கு புண்ணியம்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது, பிறகு அது எப்படி இருக்குன்னு சொல்கிறீர்கள் என்றால், சாஸ்திரம் கூறுகின்றது ஒரு நல்ல காரியத்திற்கு புண்ணியம்னு ஒரு பலன் வரும். ஆகவே அதிர்ஷ்ட பலன் தெரியலையேன்னு சொல்லக்கூடாது, அது தெரியாத காரணத்தினால் அதிர்ஷ்ட பலன். திருஷ்ட பலன் என்பது எது நாம் அனுபவிக்கின்றோமோ அது திருஷ்ட பலன், எது நாம் அனுபவிக்காமல் ஆனால் ஒரு பிரயோஜனம் வருகின்றதோ அது அதிர்ஷ்ட பலன். இப்ப 2 பாயிண்ட் நம்ம பார்த்திருக்கோம். முதல் கருத்து, ஒவ்வொரு செயலுக்கும் பலன் உண்டு. அந்த பலன் திருஷ்ட பலன், அதிர்ஷ்ட பலன். இனி 3வது கருத்து, இந்த அதிர்ஷ்ட பலன் 2 வகைப்படும். திருஷ்ட பலனை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அனுபவிக்கிறது தான் திருஷ்ட பலன். அதிர்ஷ்ட பலன் என்பது 2 வகைப்படும். ஒன்று சு அதிர்ஷ்டம், இனி ஒன்று துர் அதிர்ஷ்டம். சு அதிர்ஷ்டம் என்பதை புண்ணியம் என்றும் துர் அதிர்ஷ்டம் என்பதை பாபம் என்றும் கூறலாம். அதிர்ஷ்ட பலன் 2, ஒன்று பாபம், இனி ஒன்று புண்ணியம். இப்ப தானம் பண்றோம், சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதனுடைய அதிர்ஷ்ட பலன் புண்ணியம். இனி ஒருவருடைய பொருளை நாம் அபகரித்து விடுகின்றோம், திருஷ்ட பலன் என்ன, எனக்கு அந்த பொருள் கிடைச்சாச்சு. ஆனா சாஸ்திரம் சொல்லுது அது பாபம். பாபம் என்கின்ற அதிர்ஷ்ட பலன் வரும். திருஷ்ட பலனும் அதிர்ஷ்ட பலனும் சுகத்தை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. திருஷ்ட பலனும் சுகம், அதிர்ஷ்ட பலனும் புண்ணியம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை அப்படி என்னைக்குமே இருக்காதுன்னு கிடையாது. தானம் கொடுக்கும் பொழுது ஒருவருடைய மனசு சந்தோஷம் அடைஞ்சதுன்னு வச்சுப்போம், திருஷ்ட பலனும் சுகம், அதிர்ஷ்ட பலனும் புண்ணியம். ஆகவே அதிர்ஷ்ட பலன் 2, பாபம் புண்ணியம். ஒவ்வொரு செயலுக்கும் பலன் உண்டு. பலன் 2 வகை, திருஷ்ட பலன் அதிர்ஷ்ட பலன். அதிர்ஷ்ட பலன் 2, பாபம் புண்ணியம். இனி அடுத்த கேள்வி, எந்த கர்மம் பாபம் என்கின்ற அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும், எந்த கர்மம் புண்ணியம் என்கின்ற அதிர்ஷ்ட பலத்தை கொடுக்கும்? அது தெரிந்தால் தானே அந்த அதிர்ஷ்ட பலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கர்மம் செய்யலாம். எந்த செயல் நமக்கு புண்ணியம் என்கின்ற அதிர்ஷ்ட பலத்தை கொடுக்கும், எந்த செயல் பாபம் என்கின்ற அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும்? இதில் நாம் ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயலைத்தான் மற்றவர்கள் பார்க்கிறார்கள். இப்போ தானம்ங்கிற உதாரணத்தையே வச்சுட்டு வருவோம். இப்போ ஒருவருக்கு நான் தானம் கொடுக்கின்றேன் என்றால் அந்த செயல் மற்றவர்களுக்கு தெரிகின்றது. அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கின்ற என்னுடைய சங்கல்பம் யாருக்குமே தெரியாது. அதுவும் அதிர்ஷ்டமாகவே இருக்கின்றது. நான் நல்ல எண்ணத்திலையும் கொடுக்கலாம், தவறான எண்ணத்திலையும் கொடுக்கலாம். ஆகவே என்னுடைய சங்கல்பம் நல்லதாக இருந்தால், அதிர்ஷ்டமான சங்கல்பத்திலிருந்து நல்லதாக இருந்தால் அதிர்ஷ்டமான புண்ணியம். வெளியே தெரியாத தவறான சங்கல்பம் இருந்தால் அதனுடைய பலன் பாபம். ஆகவே எந்த கர்ம புண்ணியத்தையும் பாபத்தையும் கொடுக்கிறது என்றால் நம்ம கர்மத்தை சொல்ல முடியாது. கர்மத்துக்கு முன் உள்ள அந்த சங்கல்பத்தை தான் சொல்ல வேண்டும். சங்கல்பம் நன்கு இருந்தால் நல்ல சங்கல்பத்திலிருந்து புண்ணியம், தவறான மோட்டிவ், சங்கல்பம்னா இந்த இடத்துல மோட்டிவ், இன்டென்ஷன், தவறான சங்கல்பத்திலிருந்து பாபம் ஏற்படுகிறது. இப்போ உதாரணமாக ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை அறுத்து என்னமோ பண்றார், அந்த பேஷண்ட் இறந்து விடுகிறார்கள். இப்ப திருஷ்ட பலன் என்ன? கொலை தான் நடந்திருக்கு, திருஷ்ட பலன் கொலை பண்ணியிருக்கார். ஆனால் சாஸ்திரம் சொல்லுது அவருக்கு புண்ணியம் வரும்னு சொல்லி. காரணம் என்ன? அவருடைய சங்கல்பம் அவரை பிழைப்பதற்காக, நோயிலிருந்து நீக்குவதற்காக முயற்சி பண்ணியிருக்கார். திருடனும் ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கான். அங்க நடந்தது கொலைதான், ஆனால் அவனுடைய சங்கல்பம்
தவறாக இருந்தது, பாபம் வருகிறது. ஆகவே மேலோட்டமான செயலை வச்சு செயலை வச்சு பாப புண்ணியம் அதிர்ஷ்ட பலன் வராது. செயலுக்கு பின் உள்ள சங்கல்பத்தை வைத்து கொண்டுதான் பாபம் அல்லது புண்ணியம் வரும். அதிர்ஷ்ட பலனாகின்ற பாபம் புண்ணியம் எப்படி வருகின்றது என்றால், அதிர்ஷ்டமான நம்முடைய சங்கல்பம் நம்முடைய எண்ணங்களிலிருந்து தான் வருகிறது. அதனால்தான் ஒரு கர்மத்துக்கு கர்த்தா நாம் தான். அந்த கர்மம் எப்படிப்பட்ட பலனை விளைவிக்குங்கிறது நம்முடைய கையில தான் இருக்கு. கர்மன்யேவ அதிகாரக. அந்த கர்மமே இதை பாபமா மாற்றலாம், புண்ணியமாக மாற்றலாம். எதனுடைய அடிப்படையில்? நம்முடைய சங்கல்பத்தினுடைய அடிப்படை. இனி அடுத்த கருத்துக்கு வருவோம். இந்த கர்மா தியரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். அடுத்த படி, இந்த பாபம் புண்ணியம் ஒரு மனிதன் சம்பாரிச்சு வச்சிருக்கான். எப்படி? செயல் செய்து செய்து பாபத்தையும் புண்ணியத்தையும் ஒருவன் சேர்த்து வைத்துள்ளான். இந்த பாபம் புண்ணியம் இந்த இரண்டும் அதே மனிதனுக்கு சுகமாகவும் துக்கமாகவும் வெளிப்படும். இந்த பாப புண்ணியம்ங்கிறது பெட்ரோல் மாதிரி. இந்த பெட்ரோல் காரை ஓட்டுனா எப்படி தீந்து போகுதோ, அப்படி பாபம் புண்ணியம் எப்பொழுது குறையும் அல்லது எக்ஸாஸ்ட் அது எப்பொழுது தீரும் என்றால், புண்ணியம் சுகத்தை கொடுத்துட்டா புண்ணியம் தீந்துடும், நமக்கு துக்கத்தை கொடுத்துட்டா பாபம் தீந்துடும். ஆகவே பாபமும் புண்ணியமும் இந்த ரூபத்தில் இருக்கிற அதிர்ஷ்ட பலன் சுக துக்கத்தை கொடுத்து அது அழிந்துவிடும். இப்ப பெட்ரோல் ஒரு காரை தள்ளுனதற்கு பிறகு அதுவே மறைந்து விடும். இப்போ 1 லிட்டர் போட்டு 15 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் 1 லிட்டர் அப்படியே இருக்குமா? அங்கு இருக்காது. அது நாசம் அடைந்து விடும். அதனுடைய காரியத்தை செஞ்சுட்டு அது போயிடும். அதே போல பாபம் எப்பொழுது போகும், புண்ணியம் எப்பொழுது போகும்? அதனுடைய காரியம் சுகம் துக்கம். இதுல பாபம் எதை கொடுக்கும், புண்ணியம் எதை கொடுக்கும்? நமக்கு தெரியும். புண்ணியம் சுகத்தை கொடுத்து தீர்ந்துவிடும், பாபம் துக்கத்தை கொடுத்தால் தீர்ந்துவிடும். இனி இந்த பாப புண்ணியம் நம்மிடம் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதர்களும் பாப புண்ணியத்தை சேர்த்து வைத்துள்ளார்கள். சில புண்ணியம் சுகத்தை கொடுக்கும், சில பாபங்கள் துக்கத்தை கொடுக்கும். இந்த புண்ணியம் துக்கத்தை கொடுப்பது எல்லா புண்ணியமும் உடனடியாக துக்கத்தை கொடுக்காது. எல்லா பாபமும் உடனடியாக, எல்லா புண்ணியமும் சுகத்தை உடனடியாக கொடுக்காது. எல்லா பாபமும் துக்கத்தை உடனடியாக கொடுக்காது. அந்த சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கின்ற பாப புண்ணியத்தினுடைய காலம் பாபத்திற்கு பாபம், புண்ணியத்திற்கு புண்ணியம் மாறுபடும். உதாரணமாக, பப்பாளி விதைய வச்சோம் அப்படின்னா எப்பொழுது அது மரமாகின்றது? 3 மாசத்துல. தென்னை மரத்தை வச்சோம் அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு அதிக காலம் ஆகின்றது. பனைமரம் அதிக காலம் ஆகிறது. ஆகவே ஒரு விதை அது பலனை கொடுப்பதற்கு எல்லா விதைகளும் ஒரே போல் பலனை கொடுக்காது. அதனுடைய காலம் மாறுபடும். இதை ஆங்கிலத்தில் இன்குபேஷன் பீரியட் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு விதை அதனுடைய பலனை கொடுக்கின்ற காலம் மாறுபடும். அதுபோல இந்த புண்ணியங்கள் நாம் சேர்த்து வைத்துள்ளோம், பாபங்களை சேர்த்து வைத்துள்ளோம். இந்த பாபமும் புண்ணியமும் தன்னுடைய பலனான புண்ணியம் சுகம், பாபம் துக்கத்தை கொடுக்கின்ற காலம் மாறுபடும். பல புண்ணியங்கள் இருக்கும். எல்லா புண்ணியங்களும் ஒரே நேரத்தில் வராது. சில புண்ணியங்கள் உடனடியாக பலனை கொடுக்கும், சில பாபங்கள் உடனடியாக கொடுக்கும், சில புண்ணியங்கள் சற்று நாள் கழித்து தான் கொடுக்கும். உதாரணமாக, ஒரு நல்ல காரியம் ஒன்று பண்ணியிருக்கோம், உடனே அதனுடைய பிரயோஜனம் வரணும்னு இல்லை. அது 1 வருஷம் கழிச்சு வரலாம், 2 வருஷம் கழிச்சு வரலாம். சாஸ்திரம் கூறுகிறது, ஒரு பிறவிக்கு பிறகு வேண்டுமானாலும் வரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஆகவே அடுத்த கருத்து, நாம் அதிர்ஷ்ட பலனாக சேர்த்து வைத்துள்ள பாப புண்ணியம் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்படலாம். அதுதான் கருத்து.
எல்லா பாபமும் எல்லா புண்ணியமும் உடனடியாக வெளிப்படும் என்ற நியமம் இல்லை. புண்ணியத்திற்கு புண்ணியம், பாபத்திற்கு பாபம் மாறுபடும். இனி நம்மிடம் புண்ணியம் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். இந்த புண்ணியம் நமக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும். இந்த புண்ணியம் எப்படி தீரும்? அல்லது புண்ணியத்தினுடைய செயல் என்ன? சுகத்தை கொடுப்பது. நமக்கு அந்த புண்ணியம் யாரிடம் இருக்கின்றதோ அந்த ஜீவனுக்கு சுகத்தை கொடுப்பது. எப்படி ஜீவனுக்கு அந்த புண்ணியம் சுகத்தை கொடுக்க முடியும் என்றால், நம்ம சுகம் அல்லது துக்கம் இந்த அனுபவத்தை எப்பொழுது அனுபவிக்கின்றோம்? எப்பொழுது இந்த உடலோடு இந்த உலகத்தோடு சம்பந்தம் வைக்கின்றோமோ அப்பொழுதுதான் சுகமோ துக்கமோ வரும். சம்பந்தமே இல்லைன்னு வச்சுக்குவோம், துக்கமும் கிடையாது, சுகமும் கிடையாது. எப்படி சொல்வோம்? ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த உலகத்தோடு சம்பந்தம் இல்லை, இந்த உடலோடு அபிமானம் கிடையாது. அதனால் அந்த இடத்துல சுகம்னு சொல்லலாம், துக்கம் இல்லாததுனால சுகம்னு சொல்கிறோம். ஆனால் பாசிட்டிவாக நேரடியான சுகம் கிடையாது. ஏதாவது ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்ற மாதிரி சுகம் தூங்கும்போது கிடையாது. நேரடியான அனுபவம், சுக அனுபவம் கிடையாது, துக்க அனுபவம் கிடையாது. ஆகவே நான் ஜீவனாகின்ற நான் சுகத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் இந்த உடல் தேவை. வெறும் உடல் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்குவோம், அனுபவிக்கிறதுக்கு பொருள் இல்லை அப்படின்னாலும் சுகத்தை அனுபவிக்க முடியாது, துக்கத்தை அனுபவிக்க முடியாது. ஆகவே இந்த புண்ணியமும் பாபமும் எனக்கு சுக துக்கத்தை கொடுக்க வேண்டுமென்றால் முதலில் இந்த புண்ணிய பாபம் எனக்கு உடலையும் உலகத்தையும் கொடுக்க வேண்டும். ஷரீரம், லோகம் இதை கொடுத்ததற்கு பிறகுதான் எனக்கு புண்ணியத்தையும் எனக்கு சுகத்தையும் துக்கத்தையும் புண்ணிய பாபம் கொடுக்க முடியும். ஆகவே புண்ணிய பாபம் சுகதுக்கமாக வெளிப்படும். புண்ணிய பாபம் சுகதுக்கமாக வெளிப்பட வேண்டுமென்றால் இந்த புண்ணியமானது நமக்கு உடலை கொடுக்க வேண்டும். பாபமும் நமக்கு உடலை கொடுத்து, உடலை மட்டும் கொடுக்க கூடாது, உலகத்தையும் நமக்கு கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டையும் கொடுத்ததற்கு பிறகு என்ன ஆகும்? இந்த புண்ணியமானது இந்த உடலை கொடுத்தாச்சு, உலகத்தை கொடுத்தாச்சு, சுகத்தை கொடுக்கும். பாபமானது என்ன செய்யும்? துக்கத்தை கொடுக்கும். இந்த ரெண்டும் செயல்பட ஆரம்பிச்சிடும். நல்ல அந்த கண்டியூசிவ் சுச்சுவேஷனுங்கிறது உடலும் உலகமும். அப்போ நம்முடைய உடல் எதிலிருந்து தோன்றியது? நேரடியாக பார்த்தா பஞ்சபூதத்திலிருந்து தோன்றியது. இந்த பஞ்சபூதம் இவ்விதம் இப்படி ஒரு உடலை அமைக்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடல், ஒவ்வொரு விதமான ஆயுள் அமைப்பது எதனுடைய அடிப்படையில்? நம்முடைய பாப புண்ணியத்தினுடைய அடிப்படையில். அப்போ இந்த உடலை யார் சம்பாரிச்சோம் அப்படின்னா நம்ம தான் சம்பாரிச்சிருக்கோம். உபநிஷத்தில் பார்க்க இருக்கும், கர்மச்சிதான் லோகான். இந்த உலகத்தையும் உடலையும் யார் சம்பாரிச்சது? என்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை எல்லாம், அப்படிப்பட்ட குணநலங்களை உடைய மனிதர்களை யார் சம்பாரிச்சது? என்னுடைய பாப புண்ணியம். காரணம் என்ன? லோகத்தையும் உடலையும் இந்த பாப புண்ணியம் கொடுத்து, பாப புண்ணியம் கொடுத்து பிறகு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கின்றது. இப்பொழுது சில புண்ணியம் எதை கொடுக்கின்றது? சுகத்தை கொடுக்கின்றது. அந்த சில சுகத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் சில விதமான உடல் தேவை. எல்லா விதமான சுகத்தையும் ஒரே ஒரு உடல்ல அனுபவிக்க முடியாது. எல்லா விதமான பாபத்தையும் ஒரே ஒரு உடல்ல அனுபவிக்க முடியாது. நாம் விதவிதமான பாப புண்ணியம் செய்திருப்போம். அதற்கு விதவிதமாக சுகதுக்கத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால், இப்போ விதவிதமான அனுபவம் வேண்டுமென்றால் நமக்கு ஒரே ஒரு சரீரத்தை வச்சு நம்ம விதவிதமான அனுபவத்தை அடைய முடியுமா? சில பேருக்கு விதவிதமாக சாப்பிடணும்னு ஆசை. இருக்கிறதோ இட்லி மாவு தான் அல்லது தோசை மாவு தான், அரிசியும் உளுந்தும் தான் இருக்கு. என்ன செய்கிறார்கள்? அதில் எதோ செய்கிறார்கள். பணியாரம் செய்கிறார்கள், அதாவது தோசை செய்கிறார்கள், இட்லி செய்கிறார்கள். அந்த கண்டென்ட் என்ன? ஒன்று. அந்த ஒன்று தானே கண்டென்ட்னு சொல்லி ஒரே போல் நம்ம சாப்பிட்றதில்ல. ஒரே ஒரு மாவாக இருந்தாலும் விதவிதமாக அனுபவிக்க வேண்டுமென்றால் அதனுடைய காம்பினேஷன் மாறி மாறி வரும். அப்போ தான் அதை விதவிதமாக அனுபவிக்க முடியும். அதே போல் நமக்கு விதவிதமான சுகதுக்கங்கள் வர வேண்டுமென்றால்
ஒரே ஒரு உடலை விட்டு வச்சுட்டா சுகதுக்கம் வராது. இப்ப நாய்ங்கிற ஒரு உடலை விட்டு அடிச்சுட்டா அதுக்கு சில சுகம், அதுக்கு சில துக்கம். இப்ப மனிதனுடைய உடல்ல வேறு விதமான சுகம், வேறு விதமான துக்கம். ஆகவே இந்த பாப புண்ணியத்திற்கு ஒரே ஒரு உடல் போதாது. இந்த பாப புண்ணியம் விதவிதமான பாபம், விதவிதமான புண்ணியத்தை வெளிப்படுத்த விதவிதமான உடல் தேவைப்படுகிறது. இந்த இடத்துலதான் மறுபிறப்பு, மீண்டும் ஜீவனுடைய பிறப்பினுடைய அவசியம் வருகின்றது. காரணம் என்ன? ஜீவனுக்கு பாப புண்ணியம் ரொம்ப இருக்கு. இந்த பாப புண்ணிய சுகதுக்கத்தை கொடுக்கணும்னா ஒரே உடல் ஒரே லோகத்துல கொடுக்காது. லோகமும் சூழ்நிலையும் மாற வேண்டும், உடலும் மாற வேண்டும். எதனுடைய அடிப்படையில மாற வேண்டும்? சுகதுக்கத்தினுடைய அடிப்படையில், பாப புண்ணியத்தினுடைய அடிப்படையில் மாறும். உதாரணமாக ஒரு விதமான பாப புண்ணியம் சுகதுக்கமாக வெளிப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு விதமான பாப புண்ணியம் சுகதுக்கமாக வெளிப்படுகிறது. அந்த பாப புண்ணியம் வெளிப்படும் பொழுது அந்த பாப புண்ணியத்திற்கு மனித உடல் தேவை. உடனே அந்த பாப புண்ணியம் என்ன செய்கிறது? நமக்கு மனித உடலை கொடுக்கின்றது. இந்த மனித உடலை நம்ம எடுத்துட்டோம். பிறகு பாப புண்ணியத்தினுடைய அடிப்படையில் நமக்கு சூழ்நிலைகள் கிடைக்கின்றது. எவ்வளவு காலம் இந்த உடலோட நம்ம வாழ்வோம் என்றால், இந்த பாப புண்ணியம் எவ்வளவு வெளிப்பட்டு எந்தெந்த பாபத்தையும் எந்தெந்த புண்ணியத்தையும் தீர்ப்பதற்காக இந்த உடல் கிடைத்ததோ அதுவரைக்கும் இந்த உடலோட வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த பாபமும் புண்ணியமும் சுகதுக்கமாக வெளிப்பட்டு தீர்ந்து விட்டால் அந்த கர்மம் தீர்ந்து விடுகிறது. பெட்ரோல் தீர்ந்தது போல தீர்ந்து விடுகிறது. அதற்கு பிறகு அந்த கர்மத்திற்கு இந்த உடல் பிரயோஜனமற்றதாகிறது. காரணம் என்ன? எந்த சுகதுக்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உடல் எடுக்கப்பட்டதோ அது முடிந்து விட்டால் இந்த உடலினுடைய நிலை என்னாகின்றது? இது ஒரு கருவிதான். சுக ஆயத்தனம், போக ஆயத்தனம், போகத்தை அனுபவிக்கின்ற இந்த வீடானது பிரயோஜனமற்றதாகிறது. உடனே என்ன அந்த கர்ம பலன் என்ன செய்கின்றது? இந்த உடலுக்கு காரணம் பெட்ரோல் போல் இருக்கின்ற காரணம் கர்ம வினை தீர்ந்தவுடன் இயற்கையாகவே இந்த உடலானது மடிந்து விடுகின்றது, இறந்து விடுகின்றது. இப்ப இந்த உடலை யார் காப்பாத்திட்டு இருக்கா? இந்த காற்றானது மேலும் கீழும் எதனால் போய்கொண்டிருக்கின்றது என்றால் நம்மளுடைய கர்ம வினையினால் இந்த காற்றானது இந்த உடலோட ஒட்டிட்டு இருக்கு. இந்த உடல் நம்மளுடைய பாப புண்ணியத்துக்கு பிரயோஜனப்படாது போதும் எப்ப முடிவு செய்கின்றதோ அடுத்த க்ஷணமே வெளியே போன காத்து உள்ள வராது, அல்லது உள்ள போன காத்து வெளியே போகாது. டாக்டர்னால எல்லாம் சொல்ல முடியாது. எல்லா டாக்டர் அதான் சொல்றாங்க. இவர் அடுத்த 1 மணி நேரம் தானே சொல்லிட்டு போவார், 3 வருஷம் உட்கார்ந்துட்டு இருப்பார். இவரெல்லாம் நல்லாயிட்டாருன்னு சொல்லிட்டு போவார், ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி அவரு போயிருப்பார். ஆகவே வாழ்க்கையினுடைய டியூரேஷன், காலத்தை யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. நமக்கு அதிருஷ்டமான இருக்கின்ற கர்ம பலன் நிர்ணயிக்கும். அந்த பெட்ல எடுத்துட்டு நான் என்ன பண்றதுன்னா, பாபம் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இழுத்துட்டு கொஞ்ச நாள் இருந்துதான் போயாகணும். ஆனா ஒன்று நிச்சயம் போயிடுவோம், அதுல சந்தேகமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு பயம், வயதான காலத்துல நான் ரொம்ப கஷ்டப்படுவோமே, கஷ்டத்தை படுவோமே தவிர போகாம இருக்க முடியாது. காரணம் புண்ணியம்ங்கிறது தீர்ந்துதான் போகும். அதே போல பாபமும் தீர்ந்துதான் போகும். இப்பொழுது பாப புண்ணியம், எந்த பாப புண்ணியம் இந்த உடலுக்கு காரணமாக இருந்து அந்த பாப புண்ணியம் இந்த உடலின் மூலமாக சுகதுக்கங்களை அனுபவிக்க காரணமாக இருக்கின்றதோ அந்த வெளிப்பட்ட பாப புண்ணியத்திற்கு சாஸ்திரத்தில் பிராரப்த கர்ம என்று சொல்லப்படுகிறது. பிராரப்த கர்ம என்றால் இந்த இடத்துல கவனமாக கர்ம என்ற சொல்லுக்கு கர்ம பலன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிராரப்த கர்மங்கிற இடத்துல பிராரப்த கர்ம பலன். கர்ம என்றால் கர்ம பலன். இந்த பிராரப்த கர்ம பலன் என்றால் என்ன? எந்த புண்ணிய பாபம் இந்த உடலை கொடுத்து
இந்த உடலினுடைய வாழ்க்கைக்கு, ஜீவனத்துக்கு காரணமாக இருக்கின்றதோ அது பிராரப்த கர்ம. இந்த பிராரப்த கர்ம யாருனால வந்தது அப்படின்னு சொன்னா நம்மனால தான் வந்தது. நம்ம தான் சம்பாரிச்சு வச்சோம் புண்ணிய பாபம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு இந்த சரீரம். எவ்வளவு நாள் இந்த சரீரத்தில் இருப்போம்? வெளிப்பட்ட பாப புண்ணியம் எவ்வளவு நாள் சுகதுக்கத்தை கொடுக்க முடியுமோ, எவ்வளவு கர்மம் இருக்கோ அது வரைக்கும் இந்த சரீரத்தில் இருப்போம். இப்பொழுது பாப புண்ணியத்தினுடைய துணை கொண்டு இந்த சரீரத்தை நம்ம அடைஞ்சிட்டோம். குறிப்பா மனித சரீரத்தை எடுத்துட்டு பேசுவோம். இந்த சரீரத்தை நம்ம அடைஞ்சிட்டோம். பாப புண்ணியம் கொஞ்சம் வெளிப்பட்ட உடனே, பாப புண்ணியம் எப்படி வெளிப்படும்? சுகதுக்கத்தை கொடுக்கணும். அதற்காக இந்த உடலை கொடுத்தாச்சு, அதற்கு தகுந்த சூழ்நிலையும் கொடுத்தாச்சு. இந்த சரீரத்தை வாங்கிய நாம் பிராரப்தத்தினுடைய வினையை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். பிராரப்தத்தினுடைய வினைன்னு சொன்னா எதெல்லாம் என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு நான் அனுபவிக்கின்றேனோ அதெல்லாம் பிராரப்தம். பெற்றோர்கள், உடலினுடைய அமைப்பு, ஆண் சரீரம், பெண் சரீரம், பிறகு வாழ்க்கையினுடைய காலம், இதெல்லாம் என்னுடைய கையில் இல்லை. என்னுடைய கட்டுக்கு அப்பாற்பட்டது, என்னுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு நான் அனுபவிக்கின்றேன். இதெல்லாம் பிராரப்தத்தினுடைய வினை. இந்த பிராரப்த கர்மம் என்றால் என்ன? பாப புண்ணியம் சுகதுக்கத்தை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட சரீரம், உலகம். பிறகு சுகதுக்க அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, பிராரப்த கர்மத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது சும்மாவா இருக்கும்? ஏற்கனவே பாப புண்ணியத்தை, புதுசா பாவத்தை நம்ம செய்யலாம். ஆகவே பாப புண்ணியத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கையில் அல்லது வாழ்ந்து கொண்டு இருக்கையில் ஜீவனானவன், மனிதர்கள் மீண்டும் மீண்டும் பாப புண்ணியத்தை சேர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பிராரப்தத்தை அனுபவிக்கும் பொழுது புதிதாக சேர்க்கப்படுகின்ற பாப புண்ணியத்திற்கு ஆகாமி கர்ம என்று பெயர். ஆகாமி கர்ம என்றாலும் ஆகாமி கர்ம பலன். ஆகாமி கர்மத்தினுடைய லட்சணம் என்ன? பிராரப்தத்தை அனுபவிக்கும் பொழுது புதிதாக சம்பாதிக்கப்படுகின்ற பாப புண்ணியம். இந்த சரீரத்தை நாம் எடுத்துக்கொண்டு, இந்த சரீரத்தை நாம் எடுத்ததே பிராரப்தத்தினுடைய விளைவு. இந்த பிராரப்தம் எவ்வளவு காலம் இந்த சரீரத்துக்கு அனுமதி கொடுக்குமோ அவ்வளவு காலம் வாழும் வரை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? பாப புண்ணியத்தை எல்லாம் புதுசா சேர்த்தி வச்சிருக்கோம். பிறகு பிராரப்தம் முடிஞ்சதுன்னு வச்சுக்குவோம். பிராரப்தத்தினுடைய முடிவில் இந்த சரீரமானது நாசமடைந்து விடும், இறந்து விடும். இந்த ஸ்தூல சரீரம் தான் இறக்கும். நம்மளுடைய மனம் சூக்ஷ்ம சரீரத்துக்கு மரணம் அல்ல. மரணம் என்பது ஸ்தூல சரீரம். இந்த உடல் இறந்துவிடும். பிறகு இந்த உடலில் நாம் ஏற்கனவே புதுசா பாப புண்ணியத்தை சேர்த்து வைத்துள்ளோம் அல்லவா? அதற்கு என்ன பெயர் பார்த்தோம்? ஆகாமி கர்ம. அந்த கர்மமானது நம்மிடம் வந்து புதிதாக சேர்ந்து விட்டது. பிறகு இந்த ஆகாமி கர்மம், புண்ணியம், பாபம் என்று இருக்கின்றது. அது என்ன செய்யும்? மீண்டும் சரீரத்தை நமக்கு கொடுக்கும். இப்பொழுது சாஸ்திரம் என்ன கூறுகின்றது? முதல் கர்ம எங்கிருந்து வந்தது? இந்த ஜீவனுக்கு வந்து முதல் பாப புண்ணியம் எங்கிருந்து வந்தது? இந்த சரீரம் நமக்கு வேண்டும் என்றால் எதனுடைய அடிப்படையில் சரீரம் வரும்? பாப புண்ணியத்தின் அடிப்படையில் வரும். கர்மத்தினுடைய அடிப்படையில் வச்சுக்கோ. கர்மத்திலிருந்து சரீரம் தோன்றுகிறது. இந்த சரீரத்தை வச்சு தானே பாப புண்ணியத்தை நம்ம செஞ்சு பாப புண்ணியத்தை சேர்த்துட்டோம். அப்ப சரீரத்திலிருந்து கர்மம் வருகின்றது, பாப புண்ணியம். இப்ப சரீரத்திலிருந்து பாப புண்ணியம், பாப புண்ணியத்திலிருந்து சரீரம். இது எப்படின்னா, கோழியா முட்டையா, மரமா விதையா? அதே கேள்விதான் இங்கேயும். மரத்திலிருந்து விதை வந்துதா, விதையிலிருந்து மரம் வந்துதா? அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கூறினால் இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியும். கர்மத்திலிருந்து வந்துதா அல்லது சரீரத்திலிருந்து வந்துதா? சரீரம் கர்மத்தை கொடுக்கின்றது, பாப புண்ணியம். பாப புண்ணியம் சரீரத்தை கொடுக்கின்றது.
இது சர்க்கிளாகவே இருந்துட்டு இருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? ஒவ்வொரு ஜீவனுடைய கர்ம எண்ணிக்கையில் அடங்காமல் ஏற்கனவே இருக்கு. அது எப்படி வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஜீவனும் பாப புண்ணியத்தினுடைய மூட்டையோடு தான் இருக்கிறார்கள். இப்படி கொஞ்சம் பிராரப்தத்தை நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ ஒரு 60 வருஷம் பிராரப்தத்தை அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கோம். ஆனால் அந்த 60 வருஷம் பிராரப்தத்தை அனுபவிக்கும் பொழுது மறுபடியும் ஒரு 10,000 வருஷம் வாழ வேண்டிய அளவு பாப புண்ணியத்தை சேர்த்திக்குவோம். இந்த 60 வருஷத்துல தீக்கிறதுக்குள்ள 60 வருஷம் பாப புண்ணியத்தை தீக்கும் பொழுது மறுபடியும் 10,000 வருஷம் வாழ்ந்தா அல்லது எத்தனையோ ஜென்ம எடுத்து தீக்கிற அளவு பாப புண்ணியத்தை சேர்த்தி வச்சிருப்போம். இப்படியே சேர்த்திட்டு போனா நம்ம சேர்த்தி வச்சுள்ள கர்மங்கள் எவ்வளவு இருக்கும்? அப்படி நாம சேர்த்தி வைத்த கர்மங்களுக்கு சாஸ்திரம் சஞ்சித கர்ம என்று கூறுகிறது. சஞ்சிதம்னா ஏற்கனவே நம்ம சேர்த்தி வச்சிருக்கிறது. சிதம்னா கலெக்ஷன், சஞ்சிதம்னா நல்லா சேர்த்தி வச்சிருக்கோம். எப்படி சேர்த்தி வச்சிருக்கோம்? இந்த ஆகாமி கர்மத்துல சேர்த்தி வச்சிருக்கோம். 60 வருஷம் கிடைச்ச பிராரப்தத்துல 60 கோடி ஜென்மத்துக்கு சம்பாரிச்சு வச்சாச்சு. பாவ புண்ணியத்தை நம்ம சம்பாரிச்சு வச்சுட்டோம். இப்ப 3 கர்மம் இருக்கு. இதனுடைய படி எப்படி என்றால், இந்த சஞ்சித கர்மத்துக்கு நீங்க கேள்வி கேட்க கூடாது எப்போ சேர்த்தி வச்சோம் அப்படின்னு சொல்லி. சஞ்சித கர்மம் இருக்கு அப்படி ஆரம்பிப்போம். ஏற்கனவே நம்மிடம் பாப புண்ணியம் இருக்கு. அது எப்படி வந்ததுன்னு பேசிட்டு இருந்தோம்னா கோழி முட்டைக்கு போயிடுவோம். அது முடியாது. சஞ்சித கர்ம இருக்கு. ஒவ்வொரு ஜீவனுக்கும் எண்ணிக்கையில் அடங்காதபடி சஞ்சித கர்ம இருக்கு. இனி இந்த சஞ்சிதம் பிராரப்த ஆகாமின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா நமக்கு புரியும். நமக்கு சஞ்சித கர்ம இருக்கு, அதுக்கு மேல அங்க விசாரம் கிடையாது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் சஞ்சித கர்ம இருக்கு. இந்த கர்மன்னு சொன்னா இந்த இடத்துல பாப புண்ணிய ரூபமான பலன் இருக்கு. இதுல எத்தனையோ பாபங்கள் எத்தனையோ புண்ணியங்கள் இருக்கு. அதில் எல்லா பாபமும் எல்லா புண்ணியமும் ஒரே உடல்ல தீர்க்காதுன்னு பார்த்தோம். ஆகவே இந்த ஒரு உடல் கிடைத்தால் எந்த புண்ணியம் எந்த பாவம் தீருமோ அதற்கு தகுந்த பாப புண்ணியம் வெளிப்படுகின்றது. அப்படி சஞ்சிதத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு சிறு பகுதிதான் பிராரப்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப பிராரப்த கர்ம எங்கிருந்து வருகிறது? சஞ்சிதத்திலிருந்து வருகின்றது. சஞ்சித கர்மத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு சிறு பகுதி. அதனுடைய வெளிப்பாடே எப்படி என்றால் உடலையும் லோகத்தையும் கொடுக்கிறது தான். இப்ப இந்த உடலே நம்ம சம்பாரிச்சது தான். நம்ம முதல்ல இந்த உடலை சம்பாரிச்சுக்கிறோம். பிறகு நம்மை சுற்றி இருக்கின்ற உறவினர்களை சம்பாரிச்சுக்கிறோம். இனிமேல் அவங்கனால எனக்கு தலைவலின்னு சொல்லக்கூடாது, அவங்கனால எனக்கு கஷ்டம்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட குணத்தையும் மக்களையும் உடையவர்களை நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்கோம். ஆகவே நாம் சம்பாரித்து வைத்துள்ளோம் உலகத்தையும் உடலையும். இப்படி சம்பாரிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அனுபவித்து கொண்டு இருக்கையில் புதிதாக பாப புண்ணியத்தை சேர்த்து கொள்கின்றோம். அதற்கு ஆகாமி என்று பார்த்தோம். பிராரப்தத்தினுடைய முடிவில் என்ன நடக்கின்றது? இந்த ஆகாமி கர்மமானது சஞ்சித கர்மத்தோடு சேர்ந்து கொள்கிறது. என்ன புதுசா சேர்த்தி வச்சது ஏற்கனவே வச்சிருக்கிறதுல சேர்த்திக்கிறோம். இப்ப பேங்க்ல எத்தனையோ 1000 ரூபா போட்டு வச்சிருக்கோம். புதுசா சம்பாதிக்கிறது என்ன பண்றோம்? அந்த கணக்கோட சேர்த்தி வச்சுக்கிறோம். காரணம் என்ன? கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா இருந்தா தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா வரும். கொஞ்சம் தொகை அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வரும்னு அந்த பழைய அக்கௌண்டோட சேர்த்தி வச்சுக்கிறது போல இந்த ஆகாமி கர்மத்துல வந்ததையும் சஞ்சிதத்துல சேர்த்தி வச்சுக்கிறோம். இப்ப இதுதான் கர்மத்தினுடைய நிலை. சஞ்சித கர்ம ஒவ்வொரு ஜீவனுக்கும் எப்பொழுதும் இருக்கின்றது. அதிலிருந்து வெளிப்படுவது பிராரப்தம். பிராரப்தத்தை அனுபவிக்கும் பொழுது புதிதாக செய்யப்படுகின்ற பாப புண்ணியத்திற்கு ஆகாமி, அது சஞ்சிதத்தில் சேருகின்றது. பிறகு மீண்டும் பிராரப்தம் வெளிப்படுகிறது. பிராரப்தமாக சஞ்சிதத்திலிருந்து வெளிப்படுகிறது. இந்த அறியாமையில் இருப்பவனுடைய நிலை என்னவென்றால், அவன் இந்த சரீரத்தை விட்டதற்கு பிறகு ஆகாமி சஞ்சிதத்துல சேரும். அந்த சஞ்சிதத்திலிருந்து ஏதோ ஒரு பிராரப்தம் வெளிப்படும். அது என்ன பிராரப்தம் வெளிப்படும் சொல்ல முடியாது. அது அந்த பிராரப்தத்தினால மிருக சரீரம் கிடைக்கலாம், எந்த சரீரம் வேண்டுமானாலும் கிடைக்கலாம். பிறகு அந்த பிராரப்தம் முடிகின்றது. சஞ்சிதத்திலிருந்து பிராரப்தம் வெளிப்படுகிறது.
இது போன்று நடந்து கொண்டே இருக்கின்றது, ஒரு முடிவில்லாமல். இந்த கர்மத்தை தீர்க்க முடியாது. காரணம் என்னவென்றால், ஒரு கர்மத்தை தீர்க்கும் பொழுது ஒரு கர்மத்தை கொஞ்சம் நம்ம தீர்க்கிறோம், அந்த தீர்க்கிற காலத்துல நம்ம சம்பாதிக்கிறதுனுடைய ரேஷியோ ரொம்ப இருக்கு, ரொம்ப நம்ம சம்பாதிச்சு வச்சிடுறோம். அதனால நம்ம ஒரு கர்மத்தினுடைய வினையை தீர்க்க தீர்க்க அதிகமும் சேர்த்து கொண்டே செல்வதனால் இத கர்மத்தை அனுபவிச்சு தீர்க்கிறதுங்கிறது என்னைக்குமே நடக்காது. இப்படி அறியாமையில் இருப்பவன் இந்த கர்மத்தினுடைய பிடியில் இருந்து கொண்டு இருக்கின்றான். இனி ஞானிக்கு போவோம். ஞானியினுடைய நிலை என்னவென்றால், இங்கு உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ஷரீரம், மனம் இவைகளெல்லாம் நான் அல்ல என்று தெரிந்து விட்டான். தெரிந்ததற்கு பிறகு யார் கர்ம பலனை அனுபவிப்பார்கள்? கர்த்தாதான் கர்ம பலனை அனுபவிப்பான். கர்த்தாதான் கர்ம பலனை அனுபவிப்பான். ஞானி தன்னை ஆத்மா அகர்த்தா என்று தெரிந்து கொண்டான். ஆகவே கர்ம பலனை அவன் செய்வது கிடையாது, இந்த சரீரம் செய்கிறது, நான் என்ற சொல்லை பிரித்து விட்டான். ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு அவன் செய்கின்ற செயல் கர்த்திருவம் இல்லாமல் இருப்பதனால் அந்த பிரயோஜனமெல்லாம் அவனுக்கு வருவதில்லை. ஆகாமி கர்ம தோன்றுவதே கிடையாது. ஏன்னா கர்த்தாவுக்கு தான கர்ம, கர்த்தாவாக இல்லை என்று புரிந்து கொண்டவனுக்கு அந்த கர்த்தாவாக இருக்கிறது வெறும் சரீரம், தான் அல்ல. பிறகு இந்த கர்மம் என்பது ஒரு ஜடமானது, பாப புண்ணியம் ஜடமானது. அந்த கர்மம், சஞ்சித கர்ம இவைகளெல்லாம் ஏதாவது ஒரு பொருளில் இருக்க வேண்டும். அந்த யாரை சார்ந்து இருக்கின்றது என்றால் நம்முடைய அகங்காரத்தை சார்ந்து இருக்கின்றது. நம்மளுடைய அகங்காரம் தான் அந்த கர்மத்துக்கெல்லாம் சப்போர்ட்டா இருக்கு. இந்த ஞானியானவன் அகங்காரத்திலிருந்து தன்னை பிரித்ததனால் அகங்காரம் சென்றவுடன் அந்த கர்மங்களுக்கு இருப்பதற்கு இடமில்லாமல் அழிந்து விடுகிறது. இப்போ ஒருவர் ஒரு கார்பெட்ல நின்றுட்டு இருக்கார், நம்ம அவரை கீழே தள்ளணும்னு விரும்புகிறோம். ரொம்ப பெரிய ஆளா இருக்கார், நம்மளால தள்ள முடியாது. என்ன பண்றோம்? அந்த கார்பெட்டை இழுத்தோம் அப்படின்னா அவர் விழுந்துருவார். காரணம் என்ன? அவர் எதுல நிக்கிறாரோ அதுவே போயிடுதுன்னா அவர்னால நிக்க முடியாது. இந்த பாப புண்ணியம் எல்லாம் அகங்காரத்துல தான் நின்றுட்டு இருக்கு. ஞானி என்ன பண்ணா? அகங்காரத்தை அறிவால நீக்கி விட்டான். ஆகவே கர்ம பலனுக்கு நிக்கிறதுக்கு இடமில்லாமல் சஞ்சித கர்மம் எல்லாம் நாசமடைகிறது. சஞ்சித கர்மம் நாசமடைகின்றது, அனுபவித்து அல்ல, இருக்கிறதுக்கு இடமில்லாமல். இருக்கிறதுக்கு இடமான அகங்காரத்தை ஞானி நீக்கி விட்டான். ஆகவே சஞ்சித கர்மம் நாசமடைகின்றது, ஆகாமி கர்ம வருவதில்லை. இந்த பிராரப்தம் இருக்கே, அதை ஞானியினால ஒன்றும் செய்ய முடியாது. அது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆரம்பிக்கப்பட்டு விட்ட கர்மத்தை ஞானியும் தடுப்பதில்லை. ஆகவே அவன் ஞானத்தை அடைந்ததற்கு பிறகும் பிராரப்த கர்மத்தை அனுபவித்து தீர்க்கின்றான். பிராரப்த கர்மத்தை எப்படி அனுபவிக்கின்றான்? ஞானியாக இருந்து பிராரப்த சுக துக்கங்களை அவன் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். இப்போ பிராரப்த சுக துக்கத்தை ஞானி அனுபவிக்கணும்னு சொன்னா, சுகதுக்கம் வரத்தானே இருக்கின்றது, அதனால ஞானத்துல என்ன பலன்கிற சந்தேகம் எல்லாம் வரும். அதனுடைய விளக்கமெல்லாம் நம்ம பிறகுதான் பார்க்க இருக்கின்றோம். அவன் சுகதுக்க அனுபவம் சரீரத்திற்கு வருகின்றது. உண்மையில் அவனை பொறுத்த வரைக்கும் பிராரப்தம் கிடையாதுதான். இதனுடைய விளக்கமெல்லாம் பிறகு பார்ப்போம். ஞானியானவன் சஞ்சித கர்மத்தை, அதனுடைய ஆசிரியம் ஸ்தானத்தை நீக்குவதன் மூலமாக அதை நீக்கிவிட்டான். ஆகாமி கர்மம் கர்த்திருவம் இல்லாததனால் அதுவும் வருவதில்லை. பிராரப்த கர்மத்தை அனுபவித்து தீர்க்கின்றான். பிராரப்த கர்மம் தீரும் நிலை, பிராரப்த கர்மம் முடிந்தவுடன் அந்த ஞானியை விதேக முக்தி அடைந்து விட்டார் என்று கூறுகிறோம். இப்ப விதேக முக்தியினுடைய பொருள் என்ன? இந்த பிராரப்த கர்மத்தை அனுபவித்து முடித்து விட்டால் அவர் விதேக முக்தியை அடைந்து விட்டார். மற்றவர்களுடைய திருஷ்டியில் அவர் பிராரப்தத்தை அனுபவிச்சுக்கும் பொழுதே தான் முக்தியை அடைந்தவர், அது அவருக்கு. மற்றவர்களுடைய நோக்கில் அவர் சரீரத்திலிருந்தும் விடுபட்டுள்ளார் என்று கூறுகின்றோம். இப்ப ஞானத்தினுடைய பலன் என்ன? ஜீவன் முக்தி, விதேக முக்தி.
விதேக முக்தின்னு சொன்னாவே கர்மத்திலிருந்து முக்தி, எல்லா கர்மத்திலிருந்து முக்தி, சஞ்சிதத்திலிருந்து முக்தி, ஆகாமியிலிருந்து முக்தி, பிராரப்தத்திலிருந்து ஞானியினுடைய பார்வையில முக்தி, அறியாமையில் இருப்பவர்களுடைய பார்வையில் பிராரப்தத்தை ஞானி அனுபவிக்கின்றார். அந்த பிராரப்தம் முடிந்தவுடன் ஸ்தூல சரீரத்தை போல அவர்களுடைய சூக்ஷ்ம சரீரமும் பஞ்சமகா சூக்ஷ்ம பூதங்களில் கலந்து விடுகின்றது, ஆத்மஸ்வரூபமாக இருப்பார். அறியாமையில் இருப்பவர்களுக்கு ஸ்தூல சரீரம் மட்டும் இறந்து சூக்ஷ்ம சரீரம் வேறு ஸ்தூல சரீரத்தை கர்மத்தினுடைய அடிப்படையில் எடுக்கின்றது. இதுதான் விதேக முக்தி, கர்மத்தினுடைய தத்துவம். இத்துடன் நம்முடைய இந்த முகவுரையை இப்பொழுது நாம் முடித்து கொள்ளலாம். இருக்கின்ற 10 நிமிடங்களில் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னு சுருக்கமாக கூறுகின்றேன். முகவுரைக்குள்ள ஒரு முகவுரை, எசன்ஸுக்குள்ள ஒரு எசன்ஸ், இதுவரைக்கும் என்னென்ன கருத்துக்கள் பார்த்தோம்ங்கிற அந்த ஆர்டர் மட்டும் கூறி முடிக்கின்றேன். முதல்ல நம்ம பார்த்த கருத்து புருஷார்த்தக என்ற தலைப்புல பார்த்தோம். புருஷார்த்தக என்றால் மனிதனால் அடையப்படுகின்ற லட்சியம். ஒரு மனிதன் முயற்சி செய்து அடையப்படுகின்ற லட்சியத்துக்கு புருஷார்த்தக என்று பார்த்தோம். அதை எவ்வளவாக பிரித்தோம்? 4ஆக பிரித்தோம். தர்மார்த்த காம மோக்ஷக, அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4ஆக பிரித்தோம். இந்த 4ஐயும் நம்ம சுருக்கமா 2ஆ பிரிச்சிடலாம். தர்மக, அர்த்தக, காமக. அறம், பொருள், இன்பம் 1. அது உபனிஷத்தினுடைய சொல்லுல சொல்லணும்னா பிரேயஸ் என்று சொல்லலாம். தர்மக, அர்த்தக, காமக, பிரேயஸ், இன்பம். இனி மோக்ஷக என்பது இனி ஒரு புருஷார்த்தம், ஸ்ரேயஸ். இந்த புருஷார்த்தம் மனிதன் முயற்சி செய்து எதை வேண்டுமானாலும் அடையலான்னு பார்த்தோம். அடுத்ததாக பார்த்த 2வது கருத்து, இந்த லட்சியத்தை அடைவதற்கு சாதனைகள் எங்கு சொல்லப்படுகின்றது? மோட்சத்தை அடைய சாதனை அல்லது தர்மத்தை அடைய சாதனைகள் எங்கு சொல்லப்படுகின்றது? அல்லது நம்முடைய புருஷார்த்தத்தை பற்றி யார் பேசுகிறார்கள் என்றால் 2வதாக பார்த்தது சாஸ்திரம் என்பது 2வது டாபிக், சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் தான் புருஷார்த்தத்தையும் அதற்கான மார்க்கத்தையும் பற்றி பேசுகிறது. அதாவது ஒரு மனிதன் எதை அடையலாம், ஸ்ரேயஸ் பிரேயஸ்னு சாஸ்திரம் தான் பேசுகின்றது. ஒரு மனிதன் எதை அடையலாம், அதை அடைவதற்கு என்ன மார்க்கம் என்று பார்த்தோம். இந்த சாஸ்திரம் என்பது வேதக, வேதம் என்று பார்த்தோம். அதற்கு இனியொரு சொல் பார்த்தோம், ஸ்ருதிகி. அதனுடைய கருத்தை விளக்குவது ஸ்மிருதி, புராணம், இதிகாசம் என்றெல்லாம் பார்த்தோம். இந்த சாஸ்திரம் என்ற தலைப்பில் அடுத்ததாக நாம் பார்த்தது சாஸ்திரத்தில் பேசப்படுகின்ற கருத்து, சப்ஜெக்ட் மேட்டர் இன் சாஸ்திரம். எது சாஸ்திரம்னு பார்த்தோம். புருஷார்த்தத்தையும் மார்க்கத்தையும் காட்டுவது சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்துக்குள்ள என்ன பேசப்படுகின்றது என்று பார்த்தோம். அந்த பேசப்படுகின்ற கருத்தை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று தர்ம சாஸ்திரம், இனி ஒன்று ஞான சாஸ்திரம். தர்ம சாஸ்திரம் என்பதை சுருக்கமாக சொன்னால் பிரேயஸுக்கு சாதனம், தர்மார்த்த காமத்துக்கு சாதனம். ஞான சாஸ்திரம் என்றால் ஸ்ரேயஸ் அல்லது மோக்ஷத்திற்கு சாதனம். மோக்ஷத்தை பற்றி பேசுவது, தர்மத்தை பற்றி பேசுவது என்று 2ஆக பிரித்தோம். வேறு சொல்லில் நாம் பார்த்தது ஞான காண்டம், கர்ம காண்டம் என்று பார்த்தோம். கர்ம காண்டம், ஞான காண்டம். இந்த கர்ம காண்டத்தில் இருக்கின்ற வர்ணாசிரம தர்மங்களை பற்றி பார்த்தோம். சாமானிய தர்மம், விசேஷ தர்மம்னு பார்த்தோம். சாமானிய தர்மம் என்றால் எனக்கு எது வேண்டுமோ அதுவே எல்லோருக்கும் வேண்டும், இதனுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். விசேஷ தர்மம் என்பது வர்ண ஆசிரமத்தினுடைய அடிப்படையில் அமைந்ததாக பார்த்தோம். பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர, பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச ஆசிரமங்கள் என்றெல்லாம் பார்த்து அதனுடைய அடிப்படையில் சாஸ்திரம் கூறுகின்ற கர்மங்களை பார்த்தோம். இனி அடுத்ததாக நாம் பார்த்த தலைப்பு கர்ம
யோகக. இந்த கர்ம யோகத்திலிருந்து தான் நம்ம வேதாந்தத்துக்கே முதல் படி வைக்கிறோம்னு பார்த்தோம். புருஷார்த்தம், பிறகு சாஸ்திரம், இதெல்லாம் சாதாரண ஜெனரல் டாபிக். கர்ம யோகம்னு சொன்னா மோக்ஷம் அப்படிங்கிற சாத்தியத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துகின்ற முதல் படி கர்மயோகம். நம்மை தகுதிப்படுத்துகின்ற முதல் படி கர்மயோகம் என்கின்ற சாதனை. இந்த கர்மயோகம் என்பது நம்முடைய கடமைகள்ல எப்படிப்பட்ட பாவனை, இவைகள் எல்லாம் பார்த்தோம். நம்மளுடைய டியூட்டிஸ் தான் நம்ம பார்க்கணும், ரைட்ஸை எதிர்பார்க்க கூடாது என்றெல்லாம் நாம் விசாரம் செய்தோம். இந்த கர்மயோகத்தினுடைய பலன் மன தூய்மை, சித்த சுத்திகி. நம்ம எப்பெல்லாம் சித்த சுத்தின்னு சொல்றோமோ அப்ப சித்த சுத்திங்கிற சொல் ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்ட மனம் என்றுதான் பொருள். அல்லது இந்த சித்த சுத்தியினுடைய விளைவு என்னவென்றால் விவேக சக்தியினுடைய வெளிப்பாடு. பிரித்து பார்க்கின்ற சக்தி அப்பொழுது வெளிப்படும். எது உண்மை எது பொய் என்று நம்மால் பிரிக்க முடியாமல் இருக்கின்றோம். அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு கர்மயோக வாழ்க்கையினுடைய பலன். இந்த விவேக சக்தி எல்லாத்துக்கும் இருக்கு, பிரிச்சு பார்க்கிற சக்தி எல்லாத்துக்கும் இருக்கும். அது எப்பொழுது வெளிப்படுகிறது? கர்மயோக வாழ்க்கை செய்தால் விவேக சக்தி வெளிப்படும். இந்த விவேக சக்தியினுடைய பிரயோஜனம் என்ன? இந்த விவேகமானது எது நிலையானது எது நிலையற்றதுன்னு காமிச்சிடும். நிலையான பொருள் மீது நாட்டம் ஏற்படும், நிலையற்ற பொருள் மீது வைராகியம் நமக்கு வரும். அது நிலையற்றது தானே, எதற்காக காலத்தையும் உடலையும் ஆயுளையும் செலவழித்து அதை அடைய வேண்டும் என்று அதிலிருந்து திரும்புவது? நிலையான பொருளை அடைய நாட்டம் அதிலிருந்து நமக்கு வரும். இந்த விவேகம் மட்டும் இருந்தால் போதாது, சித்த சுத்தியும் மட்டும் இருந்தால் போதாது. இந்த சித்தமானது நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தில் நிலைத்து இருந்து பழக வேண்டும். அதற்கான அடுத்த டாபிக் நாம் விசாரம் செய்தது உபாசனம். உபாசனம் என்றால் தியானம், ஜபம். இங்கெல்லாம் தியானத்தினுடைய கருத்தை பார்த்தோம். இதனுடைய பிரயோஜனம் என்னவென்றால் சித்த சுத்தி, மன தூய்மை அடைந்தாலும் கூட மனம் ஒரு இடத்தில் இருந்து பழகவில்லை. அப்படி இருத்தி பழகுவதுதான் இந்த சாதனை. நம்மளுடைய அனுபவத்துல பார்த்தோம்னா இதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கும். ஒரு இடத்துல மனசு நம்மளால வச்சுக்க முடியறதில்லை. முதல்ல நல்ல விஷயங்களுக்கு மனசு வரணும்னு தெரியாம இருந்தா அது சித்த அசுத்தி. இந்த இடத்துலதான் மனசு போகணும்னு விருப்பம் வந்தாச்சு, அது சித்த சுத்தி. வைக்க முடியலையேனா, விருப்பம் இருக்கு சாத்தியப்படுத்தலைனா மனசுல கோளாறு. அதற்குத்தான் தியானம், உபாசனை பார்த்தோம். இப்போ உபாசனையின் மூலமாக மன ஒருமுகப்பாடு, இந்திரிய ஒருமுகப்பாடு, சமாதானம் முதலிய சாதனைகள் முதலியவைகள் அடையப்படுகிறது. இனி அதை தொடர்ந்து நாம் பார்த்தது ஞான யோக என்ற தலைப்பு. ஞான யோக என்ற தலைப்பில் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்று பார்த்தோம். சாஸ்திரத்தை கேட்டல், பிறகு சந்தேகமில்லாமல் அதை புரிந்து கொள்வதற்காக சிந்தித்தல், மனனம். இந்த சிந்தனைக்கு பிறகும் நம்முடைய வாசனைகள், விபரீத பாவனைகளை நீக்குவதற்காக செய்யப்படுகின்ற நிதித்தியாசனம் என்று 3 சாதனைகள் ஞான யோகம் என்று பார்த்தோம். அதற்கு அடுத்த தலைப்பாக பார்த்தது பக்தி. இந்த பக்திங்கிறத ஏன் தனியாக பார்த்தோம் என்றால், சாஸ்திரத்துல பக்தி என்ற சொல் கர்மயோகத்தில் இருப்பவர்கள், உபாசனையில் இருப்பவர்கள், ஞான யோகத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே பக்தன் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, மோட்சத்தை அடைந்தவர்களை கூட, ஞானியை கூட பகவான் கீதையில் பக்தன் என்றே அழைக்கின்றார். பராபக்தக, ஞானி து ஆத்மைவ மேமதம் என்றெல்லாம் பகவான் பயன்படுத்துகின்றார். ஆகவே பக்தி என்ற சாதனம் எல்லா விதமான சாதனைகளுக்கும் பொதுவான சொல். இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு வேதாந்தம் படிக்க வேண்டுமென்றால் அல்லது சாஸ்திரம் படித்து நமக்கு புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்னென்ன தகுதிகள் நமக்கு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அந்த தகுதிகளுக்கு சாதன சதுஷ்டய
சம்பத்திஹி என்று பார்த்தோம். விவேகம், வைராகியம், சமாதி, ஷட்க சம்பத்திஹி, முமுக்ஷுத்வம். இந்த சாதன சதுஷ்டய சம்பத்திக்கும் கர்மயோக உபாசனைக்கும் என்ன சம்பந்தம் என்றால், கர்மயோகம் விவேகம், வைராகியம், முமுக்ஷுத்வம் இவைகளை கொடுக்கும். கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்தால் விவேகம் கிடைக்கும், வைராகியம் கிடைக்கும், முமுக்ஷுத்துவம் கிடைக்கும். உபாசனை என்ற சாதனை செய்தால் சமாதி ஷட்க சம்பத்தி நமக்கு கிடைக்கும். ஆகவே சாதன சதுஷ்டய சம்பத்தி என்பது நம்முடைய லட்சியம். உபாசனை கர்மயோகம் என்பது நாம் மேற்கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறை. கர்மயோக வாழ்க்கை, உபாசனை வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் தகுதியை அடைகின்றோம். தகுதியை அடைந்தவுடன் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த டாபிக் ஜீவ விசாரக, ஈஸ்வர விசாரக, ஜீவ ஈஸ்வர சம்பந்த விசாரக, ஐக்கிய விசாரம் செய்தோம். இந்த விசாரம் தான் ஞான யோகம். இந்த ஞான யோகம் செய்ய வேண்டுமென்றால் கர்மயோகம், உபாசனை வாழ்க்கை வாழ்ந்து பிறகு இந்த விசாரத்திற்கு நாம் வர வேண்டும். ஜீவனை பற்றி விசாரம் செய்தோம், ஈஸ்வரனை பற்றி விசாரம் செய்தோம், ஜீவ ஈஸ்வர சம்பந்தத்தை பற்றி செய்தோம். இந்த ஜீவன் விசாரம் வர்ற வரைக்கும் கிளாஸ் கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருந்திருக்கும். இந்த ஜீவ விசாரம் ஆரம்பிச்சோம்னா என்னாச்சு திடீர்னு சில பேர்த்துக்கு தோணும். அது புரியல அப்படின்னா பரவாயில்ல, அது ரொம்ப புரிஞ்சிடுதுன்னு வச்சுக்குவோம். பிறகு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்னே சொல்லக்கூடாது, கிளாஸ் இதோட முடிச்சிட வேண்டியது தான். அது புரியாட்டியும் பரவாயில்ல, அதை புரியறதுக்கு தான் உபனிஷத் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இப்போ உபனிஷத்தில் என்ன செய்யறோம்? ஜீவ விசாரம், ஈஸ்வர விசாரம், ஐக்கிய விசாரம், பிறகு பலன். இதை பற்றி எல்லாம் நாம் இதைத்தான் படிக்க போறோம். கர்மயோகம், உபாசனையெல்லாம் பகவத்கீதை படிச்சா நமக்கு ரொம்ப பேசுறதுக்கு வாய்ப்புண்டு. கர்மயோகம் இதை பத்தி எல்லாம் நல்லா பேசலாம். ஆனா உபனிஷத்துல வாய்ப்பு குறைவு. ஆனாலும் எங்க தேவையோ அங்கு நாம் விசாரம் செய்வோம். அதிகமாக விசாரம் செய்ய இருப்பது ஜீவனை பற்றி, ஈஸ்வரனை பற்றி, எப்படி ஐக்கியம் என்ற விசாரம். அதை விட முக்கியம் இந்த ஞானத்தினால என்ன பலன். ஜீவன் முக்தி எல்லாம் விசாரம் செய்ய வேண்டிய இடம் அதிகமாக இருக்கின்றது. பிறகு விதேக முக்தியையும் நாம் விசாரம் செய்ய இருக்கின்றோம். இந்த சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு அடுத்தது ஜீவ ஈஸ்வர விசாரம் செய்து இறுதியாக நாம் செய்த விசாரம் பலன். அந்த பலன் இரண்டு விதம். ஒன்று ஜீவன் முக்தி, இனி ஒன்று விதேக முக்தி. விதேக முக்தியை புரிந்து கொள்வதற்காக கர்மத்தினுடைய தத்துவத்தை பார்த்தோம். இவ்விதம் நம்முடைய முகவுரையானது அமைந்தது. இத்துடன் முகவுரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.